அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது அல்சருக்கான ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது பகுதி 2. இதில் என்னென்ன ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ நின்ற நிலை ஆசனங்களை பண்ணிடுவோம். முதல்ல காலை நல்லா கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஆசனம் கொஞ்சம் கால் நல்லா அகட்டி வச்சு பண்ணாதான் இந்த முழு பயன்கள் கிடைக்கும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைகள் ரெண்டும் இப்படி இடத்துல தூக்கிக்கலாம். இப்போது வலது காலை வலது பக்கம் திருப்பிட்டு தலையை வலது பக்கம் திருப்புறோம். காலை நல்லா இப்படி மடக்கி வைக்கிறோம். மடக்கி வச்சுட்டு இப்படி இருக்கிறோம். இதிலே இருக்கலாம். ஒரு கால் மட்டும் மடங்கணும், இன்னொரு கால் முட்டி மடங்கக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க, தலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க, இடது கால் மடக்கிக்கோங்க. இப்போது இப்படி பண்ணும் போது நம்மளோட இந்த மேலோடம் இப்படி தான் நோக்கி போகும். ஆனால் நம்ம வரும்போது இந்த நடுவில் இப்படி கொண்டு வந்துடுறோம். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மார்பு நல்லா விரிச்சுக்கோங்க. இந்த இடம் நல்லா விரியணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். காலை நேராக்கிட்டு தலையை திருப்பிடுங்க. இந்த காலையும் சேர்த்து வச்சுருங்க. இப்போ கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சிடலாம். கைகள் ரெண்டையும் சேர்த்து வச்சிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வீரபத்ராசனா 2ஆம் நிலை. இதில் முதல் நிலையும் இருக்குது, அதையும் பண்ணலாம், இல்லை இதையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன ஒரு ஆசனா பண்ணிடலாம். சேர் போஸ், அதாவது உட்கட்டாசனா. நம்ம நாற்காலியில் எப்படி உட்காருவோமோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். கால் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம், ரொம்ப நெருக்கி வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு தள்ளி வச்சுக்கோங்க. இப்போது கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே பாதி இப்படி உட்காந்துடலாம். முதுகு தண்டை நேராக இருக்கணும், பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நின்ற நிலையில் நிறைய ஆசனங்கள் இருக்குது. இப்போ இந்த அல்சருக்காக உங்களுக்கு ஒரு 2 ஆசனம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் நிறையவே இருக்குது. இப்போதே கொஞ்சம் பண்டு மட்டும் நீங்கள் பயிற்சி செஞ்சாலே போதும். இப்போ அடுத்தது ஒரு உட்கார்ந்த நிலையில் மாதிரி ஒரு ஆசனம் செஞ்சிடலாம். தண்டாசனா. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம வக்ராசனா பண்ண போகிறோம், இல்லைன்னா அர்த்தமச்சேந்திராசனா. ரெண்டுத்தில் எது வேணாலும் பண்ணலாம். இப்போது வக்ராசனா பண்ணலாம். காலை வலது காலை மடிச்சுக்கிறோம். வலது காலை மடிக்கும் போது வலது கையை பின்னோக்கி இப்படி வைக்கிறோம். இடது கை இப்படி மடக்கிட்டு இந்த காலை நல்லா இப்படி தள்ளிட்டு அதோட பெருவிரலை பிடிச்சிட்டு நல்லா இப்போ வலது பக்கம் திரும்ப போகிறோம். இடது கால் நல்லா முட்டி மடங்காமல் நேராக நீக்கி வச்சுட்டு உங்களோட இந்த டோ சொல்கிறோம் இல்லையா, அது நல்லா இப்படி மடக்கி இப்படி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். தலையை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கைகள் எடுத்துடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம். இடது காலை மடக்கிறோம். சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், எந்த காலை மடக்கிட்டு எந்த கையை வைக்கணும்னு. அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, நம்ம எந்த காலை அப்படி மடக்கிறோமோ அதோட கையை பின்னாடி வைக்க போகிறோம். நான் இடது கால் மடக்கியிருக்கேன், அதனால இடது கையை பின்னோக்கி வைக்கிறேன். வலது கையை மடக்கிட்டு இந்த காலை தாண்டி, அதாவது உங்கள் வயிறு நல்லா அப்படி முருங்கைத்தன்மை பண்ணணும். மடிச்சுட்டு நல்லா அப்படி திரும்பிட்டு இதோட பெருவரில் பிடிச்சிக்கோங்க. மார்பு பகுதி நல்லா விரியணும். இப்போ பொறுமையாக தலையை இடது பக்கமாக திருப்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
இந்த ஆசனங்கள்லாம் வந்து அல்சருக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஆசனங்கள். நம்மளோட வயிற்றை வந்து நல்லாவே அந்த முருங்கத்தன்மையும் அந்த அழுத்தமும் நல்லா கொடுக்கும். அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து நல்லாவே வந்து ஃபார்ம் ஆகும். இதோட சேர்த்து எல்லாமே வந்து நம்ம டயட்டெல்லாம் சேர்த்து எடுத்தோம்னா இந்த அல்சர் பிரச்சனை வந்து நம்மளை வந்து தப்பிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.